ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே பாருங்கள். நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிருந்தோம். குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னா மணலூர்பேட்டையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் பழையனூர் அப்படின்ற இடத்துல தான் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம். எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு தான் போயிருந்தேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா பொண்ணு, அவளோட பையன் எல்லாரும் போயிருந்தோம். நாகலிங்க மரம், இந்த பூ ரொம்ப விசேஷம். சிவனை சனி பகவான் பிடிக்கிறதுக்கு போனாராம். இப்போ சனி எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, 7.5 சனி அந்த மாதிரி பிடிக்க போனாங்களாம். அப்போது சிவன் சனிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த நாகலிங்க பூவில் சிவன் உட்காண்டாராம். அப்படி ஒளிஞ்ச உடனே அங்கே இருக்கிறது தெரியாமல் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தாராம் சனி பகவான். ஆனால் இவர் அது உள்ள அழகாக ஒளிஞ்சிட்டு இருந்தாராம். அந்த பூவை தான் அழகாக காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு அழகாக சாமி கும்பிட்டுருந்தோம், கற்பூரம் ஏற்றி. இது என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரு, எல்லோரும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம். அப்புறம் அப்படியே கற்பூர தீபாரதனை எல்லாம் காமிச்சாங்க. சாத்தனூர் டேம் தண்ணி வயலில் பாயறதுக்காக அழகாக பெரிய வாய்க்காலில் வந்துட்டு இருந்தது. சும்மா நம்ம தண்ணியில் ஆட்டம் போடலாமே சொல்லிட்டு சும்மா போய் லைட்டாக அப்படி தெளிச்சுட்டு அழகாக மேலே வந்தோம். நீங்களும் இந்த மாதிரி மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோவில் குடும்பமாக போங்க. சந்தோஷமாக நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட். பாருங்கள், அழகாக நாரை பறந்து போச்சு, இயற்கையாக இருந்துச்சு. விட்டுருவோமா நாங்கள்? அப்படியே ஒரு பெருசாக ஒரு ஆலமரம் இருந்துச்சா, எல்லாருக்கும் ஒரு பழைய நினைவுகள் மாதிரி அந்த விழுதை பிடிச்சி தொங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எல்லோரும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆளாக தொங்கிட்டே இருந்தோம். அதில் அதிகமாக தொங்கினது எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் தொங்கினார். மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுவோம். ஏன்னா அவர் மட்டும் தான் தக்கையாக இருக்கார், நாங்களாம் வெயிட்டாக இருக்கோம். அப்படியே தொங்கிட்டு ஜாலியாக விளையாட்டுருந்தோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் எல்லாருமே பண்ணிட்டீங்க, நானும் தொங்குறது இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் நானும் தொங்குறேன் அப்படி. நாங்கள் இருக்கிறதுலே பெரிய ஆலமரங்க, ரொம்ப விழுது, மரம் ரொம்ப பெருசு, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நானும் ஒரு வாட்டி தொங்குறேன். நாங்கள் எங்கள் பாப்பாவா திரும்ப போய் தொங்கணும். இதான் எங்கள் வீட்டுக்காரர், அவரால் அதிகமாக தொங்க முடியல, சிம்பிளாக தொங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் பாருங்கள், எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் 2 பேர் ஜோடியாக நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு அங்கே விளையாடினாங்க. இது அக்கா பொண்ணு, அவளுமே நல்லா தொங்கிட்டு விளையாட்டுருந்தா. எல்லோரும் மாற்றி மாற்றி நீனு போட்டி போட்டு அழகாக தொங்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி உங்களோட பழைய நினைவுகளில் நீங்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்க என்றைக்கும் மறக்காதீங்க. இதே மாதிரி நீங்களும் ஜாலியாக சந்தோஷமாக என்றைக்குமே ஆனந்தமாக விளையாடிட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு புது அனுபவங்கள் இருந்ததுன்னா அதையும் போடுங்க. இல்லை பழைய நினைவுகளை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே முடிஞ்சிடுச்சா, அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு திரும்ப ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டே இருந்தோம். வர வழியெலாம் நல்லா பசுமையாக இருந்துச்சு சொல்லிட்டு அப்படியே வீடியோ போட்டுகிட்டே போயிடலாமே. தென்னை மரம்லாம் அழகாக இருந்தது, வயல்வெளியெலாம் நல்லா இருந்தது. ஆனால் இந்த வெயில்லையும் சூப்பராக இருக்குது. அதனால் அழகாக பார்த்து அப்படியே போட்டுனே போனோம். நல்லாயிருக்கு பசுமையாக பார்த்திங்களா எங்கள் ஊருங்களாம். அப்புறம் திரும்ப டேம் தண்ணி, சாத்தனூர் டேம் தண்ணி விவசாயத்துக்காக அப்படி திறந்து விட்டுருக்காங்க. அந்த தண்ணிக்கிட்ட இருந்து அப்படியே ஒரு வீடியோ, அந்த கரையிலேருந்து எங்கள் வீட்டுக்காரமே அப்படியே வீடியோ போட்டுனே வந்தார். அதுக்கப்புறம் சிவன் பெரிய லிங்கம், அந்த லிங்கத்தை பார்க்குறதுக்காகவே என்ன பண்ணோம், ஆண்டவே வழியில் காசி விஸ்வநாதர் அந்த சிவன் அப்படியே பார்த்துட்டு, நந்தி இது விநாயகர் கும்பிட்டுட்டு, அங்கேருந்த குளம் அதையும் பார்த்துட்டு கற்பூரம் ஏற்றி ஒரு விளக்கேற்றி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். இது அம்மன். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கோபுரத்தை பார்க்கலாம், நல்லா இருக்குமா. ஏன்னா கோபுர தரிசனம் தான் கோடி புண்ணியம். அதனால் அதையுமே பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோங்க. வெளியில் வந்தால் அங்கே அப்படியே மக்காச்சோளம் காய வச்சுருந்தாங்க, செமையாக இருந்துச்சு. அதில் ஒரு 2 எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே திரும்ப ரன்னிங்லேயே வந்துகிட்டே இருந்தோம். கோவில் அப்படியே பாருங்கள், சூப்பராக அந்த கோவில். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.